அல்லாஹு தாலா குழந்தைகளை தருகின்ற பொழுது பிள்ளைகளை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு வாசகம்தான் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களது பொருளாதாரமும் உங்களது பிள்ளைகளும் ஃபித்னா என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஃபித்னா என்ற வார்த்தை பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்தில் ஃபித்னா என்ற வார்த்தை ஒரு சோதனை, ஒரு குழப்பம் என்ற அர்த்தத்தில் அல்ல. ஃபித்னா என்று சொல்லப்படுகிற பொழுது குழப்பம் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா பிள்ளைகளை குறித்து சொல்கின்ற இந்த வாசகம் ஃபித்னா என்பது சோதனை. இந்த சோதனையில் நீங்கள் சித்தி அடையவும் முடியும், அதே நேரம் நீங்கள் தோற்று போகவும் முடியும். பிள்ளைகளை குறித்து நாளை மறுமையில் கேட்கிற பொழுது, அல்லாஹு தாலா விசாரிக்கிற பொழுது நீங்கள் வெற்றி பெறவும் முடியும், நீங்கள் தோல்வி அடையவும் முடியும். இது ஒரு சோதனை, எக்ஸாம். பிள்ளைகள் அல்லாஹ் தந்திருப்பது உங்களை சோதிப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கையே சோதனை. அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு பிள்ளைகளை தந்திருப்பது ஃபித்னாவாக. ஃபித்னாவுக்கு கிட்டத்தட்ட 14-15 அர்த்தங்கள் இருக்கிறது. அரபு மொழி சார்ந்த அறிஞர்கள் சொல்கிற பொழுது அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ப அதை மொழிபெயர்க்க வேண்டும். சில பொழுது இதை இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்றால் உங்களது பிள்ளைகளும் உங்களது செல்வங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னா, குழப்பம் என்று நாம் மொழிபெயர்க்க கூடாது. இது சோதனை. அந்த சோதனையில் நாம் சித்தி அடையலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார், சித்தி அடைந்தார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார், சித்தி அடைந்தார். அபூ தல்ஹா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தார், சித்தி அடைந்தார். அபு தஹ்தா பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருந்தார், சித்தி அடைந்தார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சித்தி அடைந்தவர்கள் ஏராளம் பொருளாதாரத்தின் ஊடாக. அதே போன்றுதான் இந்த பிள்ளைகளும் அல்லாஹு தாலா சோதனையாக தந்திருக்கிறான். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக அல்லாஹு தாலா பிள்ளைகளை ஹிபா, ஹிபா என்று சொன்னால் அரபியிலே அல்லாஹு தாலா நன்கொடையாக, வெகுமதியாக, ஒரு பரிசாக அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அல்லாஹு தாலா ஹிபத்தாக, பொதுவாக நாம் இன்னொரு மனிதருக்கு கொடுக்கிற நன்கொடைகளுக்கு ஹிபா, ஹிபத் என்று சொல்லுவோம். இப்போ சில பிள்ளைகளுக்கும் பேர் வச்சிருப்பாங்க, நல்ல அர்த்தம் தான், நன்கொடை. அப்போ ஹிபத்துல்லா, அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய புறத்தால் கிடைத்த ஒரு நல்ல கொடை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எனவே அல்லாஹ் குர்ஆனிலே பிள்ளைகளை கொடுக்கிற வாசகத்தை சொல்கிற பொழுது ஹிபத்தாக நாம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறான். அல்லாஹ் தந்த நன்கொடையை, அல்லாஹ் எங்களுக்கு விரும்பி தந்த ஒரு சொத்தை நாம் அல்லாஹுக்குரியதாக பயன்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் அதை செலவழிக்க வேண்டும் என்பதையும் இந்த இரண்டாவது அர்த்தம் குறிக்கிறது. இதுபோன்று அல்லாஹு தாலா பிள்ளைகளை குறித்து சொல்கிற பொழுது பிள்ளைகளை அல்லாஹு தாலா அமானிதமாக சொல்கிறான். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அல்லாஹு தாலா பிள்ளைகளை கொடுப்பது அமானிதமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த அமானிதத்தை அல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக தந்திருக்கிறானோ அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப, உலகத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் ஒரு பொழுதும் பிள்ளைகளை பயன்படுத்திவிடக் கூடாது. நாம் அடைய முடியாத இலக்கை எல்லாம் பிள்ளைகளுக்கு திணிக்கின்றவர்களாக ஆகிவிட முடியாது. நாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பிள்ளைகளை இப்படி வளருங்கள் என்று எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அது அமானிதம். இப்படி அல்லாஹு தஆலா பிள்ளைகள் குறித்து, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிள்ளைகள் குறித்து சொல்லுகின்ற பொழுது பல விடயங்களை சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 விடயங்களையும் வைத்து நாம் இந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சோதனையாக பிள்ளைகளை தந்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா தன்னுடைய புறத்தால் நன்கொடையாக தந்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா அமானிதமாக எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான். எனவே இந்த பொறுப்பை பெற்றோர்கள் சுமந்திருக்கிறார்கள், தாயும் தந்தையும் இந்த பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். இந்த பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக நான் உனக்கு அமானிதமாக தந்த பிள்ளையை நீ எப்படி பயன்படுத்தினாய், நான் உனக்கு அமானிதமாக வழங்கிய பிள்ளையை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று நிச்சயமாக அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எங்களிடம் விசாரிப்பான். இந்த அடிப்படை
புரிதல் எங்களிடம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோரும் தாயும் தந்தையும் இந்த ஒரு அடிப்படை புரிதலோடு தான் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை முதலில் ஆழமாக உள்ளத்தில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டும்.